ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து சிதறதுனால டிஎம்கேக்கு ஒரு பலம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இப்போ என்ன கேள்வி என்ன அப்படின்னா, விஜய் திமுகவை எதிர்த்த அதே நேரம் திமுக எதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு மையமா வச்சுதான் அரசியல் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அந்த வாக்குகளை கவர்றதற்கு பாஜகவை இன்னும் ஒரு படி மேல போய் விமர்சிச்சிருந்தாரு அப்படின்னா, இப்போ டிஎம்கேவும் ஒரு பதட்டத்துல விஜய தீவிரமா விமர்சிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல. அங்க வந்து விஜய் தவறிட்டாரு அப்படின்னு. அதுக்கு முன்னாடி திரு சிவப்பிரியன் சொன்ன ஒரு விடயம், நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லும்போது பொதுவாக அங்கே நடந்த போராட்டங்களை பற்றி அவர் சொன்னார். போராட்டங்கள் வந்துட்டு எல்லா காலகட்டத்திலையும் இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, என்னுடைய ஆட்சி 63,000 போராட்டங்களை சந்திச்சுது அப்படின்னாரு. சார், போராட்டங்கள் இருக்கும், ஆனால் அந்த போராட்டங்களுக்கு ஒரு ஆட்சி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் இங்கே. இப்போ இட்ஸ் அ ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னம்னா அதை விட்டுல ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு நீண்ட காலத்தையும் அதை சந்தித்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வை காண்றாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். அதனால் போராட்டமே இல்லாத இருக்காது, திருப்தி இல்லாதமே இருக்காது அப்படின்றது வந்துட்டு, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி இல்லாதே இருக்காது இருக்கும். ஆனால் இவங்க எப்படி கையாளுறாங்க அப்படின்றத வந்துட்டு கடைசியாக என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சாங்கல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்பாங்க. அது ஹியூமன் மென்டாலிட்டி. ஸோ அந்த இடம் ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது வந்துட்டு பாஜகவை கடுமையாக விஜய் எதிர்த்திருந்தா ஒருவேளை அந்த திமுக இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ், ஆன்டி பிஜேபி அட்வான்டேஜ் வந்துட்டு அவர் எடுத்துருக்கலாமான்னா, அப்படி பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை, ஒரு கொள்கை நிலையை உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு ஓசிஃபரஸ் நல்ல சவுண்டா விஜய் எடுக்கவே இல்லை. எடுத்திருந்தாருன்னா அது உத்தேசமானது. எடுக்கவே இல்லை. நீங்கள் ஒன்று பாருங்க, அவர் ஈரோட்டை நின்று என்ன பேசுறாருன்னா, 34,000 பேர் 35,000 பேர் இருக்காங்க. அவருடைய ரசிகர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் ஊடகங்களுடைய வெளிச்சம் அவர் மேலே இருக்கு. அவர் சொல்றாரு, களத்துல இல்லாத ஒரு கட்சி, களத்தோட தொடர்பு இல்லாத ஒரு கட்சின்றாரு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தோட தொடர்பு இல்லாத ஒரு கட்சியா பாஜக? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்லாத ஒரு கட்சியா அதிமுக? ஸோ 2 அப்சர்வேஷனுமே தப்பு. அப்போ இதை எப்படி ஜனங்க எடுத்துக்குவாங்க? ஒரு நாளும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரு கொள்முதல் நிலையங்கள் உட்பட அங்கெல்லாம் போயிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஒன்று பாஜக வந்துட்டு பண்ணால் டே இன் டே அவுட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் முன்னாடி நிற்கிறாங்க, ஏதாவது ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டுறாங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு ஆக்டிவ் பார்ட்டி, அதாவது தாவேக்காவை விட தமிழ்நாட்டில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டியாக தான் பாஜக இருக்குது. அப்போ அந்த கட்சி வந்துட்டு களத்தில் வந்துட்டு சம்மந்தப்படாத ஒரு கட்சின்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியது இது வந்துட்டு ஒரு சார்ட் ஆஃப் எஸ்கேபிசம். நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா மக்கள் உங்களை வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது தான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட, இன்றைய மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. இன்றைய மக்கள் வந்துட்டு பல்வேறுபட்ட படிநிலைகள், பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக ஊடகங்கள், அதுக்கப்புறம் அது இல்லாத ஷார்ட்ஸு, அப்புறம் ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்துலேயும் வந்துட்டு பகிரப்படக்கூடிய விடயங்களை வச்சு தான் அவங்களுடைய கருத்தை வந்துட்டு ஒரு ஃபார்மேஷனுக்கு வருது. அப்போது இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, விஜய் அசஸ்மெண்ட்லேயே வந்துட்டு தப்பு பண்ணிட்டார் அரசியலில். பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்றது வந்துட்டு எந்த அடிப்படையில் தான் அவர் எதிர்த்திருக்கணும் அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டினுடைய நலனை சார்ந்து திமுக சொன்ன கோரிக்கைகளோட இவங்க வேற ஏதாவது கோரிக்கையை வச்சு அதை வந்துட்டு எதிர்த்திருந்தாரு அப்படின்னோம்னா நிச்சயமா அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அந்த நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆன்டி பிஜேபி ஸ்பிரிட் அப்படின்றதுல அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒன்று நடக்கவே இல்லையே. இப்போ கூட என்ன பாருங்க, நான் பேச போறது இல்லை, அவர் என்ன சொன்னாரு, ஒவ்வொரு வீட்டுல இருந்து விஜய் பாஸ் அதெல்லாம் அவர் அவங்கள நம்ம பேச போறது இல்லை பாஸ், அது எனக்கு தேவையில்லை பாஸ், இங்க வந்து எனக்கு திமுக தான் பாஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த அரசியல் வந்துட்டு எடுபடாது மக்கள் மத்தியில. மக்கள் மத்தியில ஒரு பாஜக வருதுன்னம்னா இவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க, எந்த இடத்துல இவங்களுக்கு எனக்குமான ஒரு தொடர்பு இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். இமேஜஸ் கேனாட் பூஸ்ட் எலக்டோரல் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்வாங்க. ஆனா 40% சொல்றாங்களே வாக்குகள், 40% வரை போகும். அதெல்லாம் பெருசா அன்னைக்கே உங்களுக்கு சொன்னேன். அது வந்து இன்டர்னல் சர்வேஸ் எல்லாம் நாம எடுத்து பேசினோம்னா, அப்ப திமுக ஒரு இன்டர்னல் சர்வேஸ் பண்ணோம், அதிமுக ஒரு இன்டர்னல் சர்வே பண்ணோம். அதெல்லாம் உட்காந்து நம்ம இன்டர்னல் சர்வேஸை பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இன்டர்னல் சர்வேஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணப்படுகின்ற விஷயங்கள். அதில் வந்து சாம்பிள் சைஸ் எவ்வளோன்னு தெரியாது, என்ன பண்ணியிருக்கு, என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு தெரியாது. அதெல்லாம் யாரும் அந்த டேட்டாஸ் எல்லாம் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வைக்கிறது இல்லை. 40%ன்னு இப்போ ட்விட்டரில் போய் நீங்கள் அந்த ரோல்ஸ் எல்லாம் அந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 400 பேர்கிட்ட பேசுகிறாங்க. 2.25 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி 400 பேர்கிட்ட பேசிட்டு தாவேகா 142, திமுக 133, அதிமுக 98 இப்படி போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அது இல்லாம இவங்களுக்கு இந்த டிவிகேக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இப்போ வந்துட்டு இருக்குதுல்ல. அதுக்கு முன்ன வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாவேக்கா, அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் திமுக வந்துச்சு. இப்ப பிரச்சனைக்கு அப்புறம் அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இதெல்லாம் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அந்த பிளேஸ் பண்றது அவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணோம். விஜய்க்கு வந்து மக்கள் கிட்ட அவ்வளவு பெரிய அமோக ஆதரவு இருக்கிறது, 40% அவருக்கு ஓட்டு வந்துருச்சு, 45% ஓட்டு வந்துருச்சு. இதுக்கும் மேலாக போய் அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாட்டுங்க. சட்டுப்புட்டுன்னு தேர்தலை வச்சு, சம்பிரதாயத்துக்கு தேர்தலை வச்சு முடிங்க, எங்க அண்ணன் போய் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்காரணும், இதெல்லாம் இருக்குங்க. நான் என் கற்பனையில இருந்தெல்லாம் பேசல, இதெல்லாம் இருக்கு. நீங்க ட்விட்டரை எடுத்து பாத்தீங்கன்னா அபிஷியலா டிவிகேவினுடைய மாவட்ட ஐடி விங் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இதை பேசுறாங்க. அப்போ நீங்க அதெல்லாம் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசுனீங்கன்னா நம்மளால டிபேட் பண்ண முடியும். இல்ல 40% அவங்க சொல்றாங்க, 15 to 20 கூட அரசியல் இல்லைங்க. அப்படி நீங்க ஒரு இளைஞர் சினிமா பார்ப்பீங்க, பார்ப்பேன், அதுக்கு ஒரு பங்கீடு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில, என்டர்டைன்மெண்ட் லைஃப்ல அதுக்கு ஒரு பங்கு இருக்கும். ஆனா அந்த சினிமா வந்துட்டு உங்களுடைய வாக்க முடிவு எடுக்குமா? எடுக்காது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும் இல்ல. எல்லாருமே சிந்திப்பாங்க. இங்க ஹியூமன் இதுல என்னன்னீங்கன்னா, ஒருத்தன் படிச்சவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், விவரம் தெரிஞ்சவனா இருக்கலாம், விவரம் தெரியாதவா இருக்கலாம். ஆனா சிந்தனை அற்றவன் யாரும் கிடையவே கிடையாது. சிந்திப்பாங்க. ஏன்னா அது ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ராசஸ் மனுஷனுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கும். ஐயா சிவப்பிரியன் சொல்றதோ, ஐயனார் சொல்றதோ அப்படியே இதான் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறதில்ல. அவங்க சிந்திப்பாங்க. அதனால தான் நீங்கள் ஆழமாக இவ்வளோ கேள்விகளை அடுத்தடுத்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த சிந்தனைக்கு வந்துட்டு உரம் மூட்டுறதுக்காக தான் ஒரு சேனலே வந்துட்டு வேலை செய்யுது. அப்போது இதில் இன்னொன்று இருக்குது, பில்டப் பண்ணுறதும் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதான் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிறதுக்கான காலகட்டமாக அது. அப்படி எம்ஜிஆரும் எதிர்பார்க்கலைங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் அந்த காலகட்டத்தில் சிவபிரியனை விட நான் ரொம்ப மூத்தவன். நான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுங்களா பேசுகிறதுக்கு. அவர் கூட 40 பேர் இருந்தாங்க. ராசாராம்லேருந்துட்டு ஆரம்பித்து காளிமுத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவ்வளவு பேர் இருந்தாங்க. பேசுவார், இது என்ன சரியா, இது என்ன சரியா, நம்ம சொல்கிறது சரியா, நம்ம பேசுறது சரியா, அப்படிலாம் பல இடங்களில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பின்னரும் பேசுவார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆதரவு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நிலைத்ததெல்லாம் கிடையாது. அவருடைய ரசிகர்கள் ஆதரவு இருக்குது. அதையும் தாண்டி பெற்ற ஆதரவு தான் அவர் ஜெயிக்கிறார். 29% வாக்குகள் அப்படின்னா அது சாதாரணம் கிடையாது. அதுக்கப்புறம் இது மாதிரி பல்வேறுபட்ட ஃபேக்டர்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று சாதாரணமாக வந்துட்டு அட்ராக்ஷன் அப்படின்னு. ரெண்டாவது, விஜய் வந்துட்டு ஒரு கரிஸ்மாட்டிக் ஃபிகர் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் தோன்றிய இந்தியாவில் தோன்றிய கரிஸ்மாட்டிக் ஃபிகர்ஸ் யாருன்னா, ஒன்று எம்ஜி ராமச்சந்திரன், இன்னொன்று என்டி ராமராவ். அவங்க 2 பேர் தான் சும்மா டிக்டேட் பண்ண மாதிரி வந்துட்டு அவங்க வந்தாங்க. ஆனால் 2 பேருமே கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. 2 பேருக்குமே அடிப்படை இருக்குது. இவர் கட்சியிலேருந்து தூக்கி வெளியில் போட்டது ஒரு பெரிய காசு. அவருக்கு வந்து ஆத்ம கௌரவம் ஆஃப் தெலுங்கு மக்களினுடைய ஆத்ம கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு எதிராக அவர் போட்டதை காங்கிரஸே வந்துட்டு ஆந்திராவிலேருந்து எராடிகேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் முளைச்சாங்க மறுபடியும் காங்கிரஸும் வேற கதை. இன்றைக்கி தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இந்த பொலிட்டிக்கலில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆதரவு தளம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சாதாரணமாக உருவாக முடியாது. இன்னைக்கு விஜய் ரசிகனாக இருக்கிறவன் நாளைக்கு வேற மாதிரி சிந்திப்பான். ஏன்னா அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். அவங்க தாவேக சார்பு என்ன சொல்கிறாங்க, விஜய்க்கு ஆக்சுவலாக கரூர் சம்பவம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அனுதாபத்தை தேடி தந்துச்சு அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குது? ஒரு இடத்துல 41 பேர் இறந்து போனது இடத்துல அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அது தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க, அது பேசாதே போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 70 நாள் வந்துட்டு அவர் செல்ஃப் குவாரண்டைன் முடிஞ்சு போச்சு. எப்படி அவர் மேலே வந்துட்டு ஒரு அனுதாபம் வரும்? ஐயா, நான் இதுல உங்க குறுக்கீட்டுல உங்க வார்த்தை அப்படி ஏத்துக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, அப்போ அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, எம்ஜிஆருக்கு இருந்தது, எம்ஜிஆருக்கு வந்து அவர் ஆட்சியில ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னா கூட இருந்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனா அவர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாருன்னா எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு இப்போ வரை சொல்றாங்க. அதே இது விஜய்ல எதிர்கட்சிகள் விமர்சிச்சாங்க. ஆனா பொதுமக்கள் அளவுல விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவங்க விஜய் மேல அவர் என்னங்க அந்த மாதிரியா உரையாடல் தானே இருந்தது. ரசிகர்கள் மத்தியெல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த ரசிகர்கள் அளவு ஒண்ணு இருக்கு. எம்ஜிஆருடைய தான் நான் சொல்றேன். இஃப் யூ அலோ மீ, 77 ஜெயிச்சாரு. 80 நடந்த மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் தோத்தார். அவருடைய தொகுதி 37 இடங்கள்ல தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு அவர் தோத்தார். 2 இடத்துல தான் ஜெயிச்சார். 37 இடங்களில் தோத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்சி அவர் டிஸ்மிஸ் பண்ண உடனே அந்த இதை வச்சு அவர் பரப்புரை பண்ணி மறுபடியும் ஜெயிச்சார்.
84 அவர் மறுபடியும் தேர்தலை சந்திக்கும் போது நோய்வாய்ப்பட்ட நிலையிலையும் இந்திரா காந்தி அம்மையார் சுடப்பட்டு இறந்த நிலையிலையும் அது அவருக்கு வந்துட்டு வாக்குகளாக மாறிச்சு. அதில் அவர் ஜெயிச்சார். 86 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஏடிஎம்கே வாஷ் அவுட் ஆனது தமிழ்நாடு. யாராவது மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். மொத்தம் உள்ள 100 நகரசபைகளில் 97 நகரசபைகளை கைப்பற்றியது திமுக. அவ்வளோ பெரிய தோல்வி எம்ஜிஆர் சந்திச்சிருக்காரு. ஆனால் 87 அவர் இறந்துறதுனால எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் ஒன்று சொல்கிறேன், மக்கள் மத்தியில் வந்துட்டு இந்த செய்த சேவை, நீங்கள் சொன்னீங்க அந்த சத்துணவு திட்டம்ன்ற, எஸ், அந்த சத்துணவு திட்டம் அப்படின்றது எம்ஜிஆர் மிகப்பெரிய, அது மட்டும் இல்லை, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு கிராமம் வந்துட்டு ஒரு சேவை, கிராமத்தை வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்தாரு இல்லையா. மெயின் ரோட்டில் விட்டதெல்லாம் கலைஞரோட பஸ்ஸு, அங்கேருந்து ஊருக்குள்ளே போயிட்டு இப்படி திரும்பி மறுபடியும் வந்ததெல்லாம் எம்ஜிஆர் விட்ட பஸ்ஸு. இப்படியான ஒரு காரணமெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு பஸ்ஸை விட்டார்ல, அது ஓட்டு போடுவாங்க, அப்படி வரும். அப்போ என்னன்னா, ஒரு நலன் ஒரு மக்களை தொடர மாதிரி, ஒரு வாக்காளனை தொடர மாதிரி வேற எதுவுமே தொடாது. அப்போ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வரும்போது விஜய் எங்க இருக்கிறாரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அந்த ஃபேக்டரை வந்துட்டு இவர் எந்த அளவுக்கு இவர் இருக்கிறார் மக்கள் மத்தியில் அப்படின்றது இருக்கு. அந்த கிரெடிபிலிட்டி வளர்த்துருக்கிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும்.